மாசில்லா உலகத்தை அடுத்த தலைமுறையினருக்கு வழங்க நாம் பசுமையை போற்ற வேண்டும். தனது சுயநலத்திற்காக மனிதன் பசுமையை அழித்து இயற்கைக்கு முரண்பட்ட வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பசுமையை காக்கும் விதமாக காந்தி அறக்கட்டளை மற்றும் புதிய தலைமுறை இணைந்து நடத்தும் புதிய தண்டி யாத்திரை இன்று சென்னை, திருவள்ளூர், கோவை, புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பசுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக செடிகள் நடும் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. இதுகுறித்து திருவள்ளூரில் இருக்கும் நமது செய்தியாளர் கௌதமிடம் பேசலாம். கௌதமன், இப்போ திருவள்ளூரில் இது சார்ந்த என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? சரண்யா, அதாவது காந்தி அறக்கட்டளை புதிய தலைமுறையுடன் இணைந்து புதிய தண்டி யாத்திரை என்னும் நடைப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதன்படி இந்த யாத்திரையானது கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி தோப்புக்கரை என்னும் இடத்தில் முடிவடைய இருக்கிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளி மாணவ மாணவியர் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக புவி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும், மரங்களை அதிகமாக நட வேண்டும், மாசில்லா உலகத்தினை படைக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளை முன்வைத்து இந்த நடைப்பயணமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் இந்த இடத்தில் குழுமி இருக்கிறார்கள். தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சியை காட்டுவார். பள்ளி மாணவ மாணவியர் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடியும், விழிப்புணர்வு பிரச்சார பதாகைகளை ஏந்தியபடியும், பல்வேறு ஓவியங்களை வரைந்தபடியும் இங்கு மிக ஆர்வத்துடன் நின்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு பதாகைகள் மற்றும் ஆகியவை இவர்களாலே இங்கு வரையப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறு இந்த நடைப்பயண நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அதாவது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு சொல்லும் சொத்தாக மாசில்லா உலகம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு மற்ற சொத்துக்களை காட்டிலும் மாசில்லா உலகம்தான் ஒரு பெரிய சொத்தாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த கண்காட்சி, அதாவது இந்த நடைப்பயணமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தற்போது நம்முடன் இந்த காந்தி அறக்கட்டளை சேர்ந்த நிர்வாகி பிரேம் இருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம் பிரேம் சார், நீங்க சொல்லுங்க, இந்த நடைப்பயணத்தோட முக்கிய நோக்கம் என்ன? பூமி வெப்பமயமானது இப்போ உலகத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதை எதிர்கொள்ளத்தை தான் வந்து காந்தி உலகமயம் வருஷம் ஒவ்வொரு மார்ச் 12 விழிப்புணர்வு நாளாக கொண்டாடி வந்துருக்கோம். அதில் சார்பாக பிளாஸ்டிக் அவேர்னஸ் அப்படின்ற சில ப்ரோக்ராம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். புதிய தலைமுறையோடு சேர்ந்து இப்போ மரம் எவ்வளோ நாட்டுக்கு முக்கியமான அவசியம், உலக வெப்பநிலை தடுக்கணும், எதிர்வர கால தலைமுறைக்கு இயற்கையை பேணி காக்கணும், அதனால் இயற்கையோட ஆரோக்கியமாக சேர்ந்து வளரும், அதை வலியுறுத்தி நாங்கள் இப்போ இப்படிப்பட்ட மாபெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம். இதோட அடுத்த தொடக்கம் புதிய தலைமுறை நாங்களாம் இணைந்து இன்னும் பல்வேறு சவால்களை, இயற்கைக்கு மாறாக இருக்கிற சவால்களை எதிர்கொள்ள இருக்கிறோம். அதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் நல்கிறோம். அதாவது தொடர்ந்து புவி வெப்பமயமாதல் என்பது எந்த அளவுக்கு ஒரு சவாலை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவசரப்படுற சில விஷயத்தில் பார்த்தா தண்ணீர், இப்போ தண்ணியை காசு கொடுத்து வாங்குற நிலைமையில தான் இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் சுவாசிக்கிறதுக்கு இயற்கையாக வர காற்றே நம்ம ஸ்கூல் பசங்க மாதிரி பேக்ல ஆக்சிஜன் வச்சு சுவாசிக்கிற சூழ்நிலை வருமோன்ற பயமா இருக்கு. ஸோ இதை பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை. அரசும் சில நடவடிக்கை எடுத்தாலும் அதை பின்பற்ற மக்களாக நம்ம தான் அதை பின்பற்றணும். அது மக்கள்கிட்ட சேர்ந்து அவங்க விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்ட்டு காந்தி உலகமயம் வலியுறுத்திட்டு இருக்கு. அதோட தொடக்கமாக தான் இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது திரு பிரேம் கூறியதை நாம் கேட்டிருந்தோம். தொடர்ந்து இது போன்ற புவி மாசடைதலானது தொடர்ந்து கொண்டிருந்தால் காற்றை கூட நாம் விலைக்கு வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அதற்கு முன்பாக மாசற்ற உலகை படைப்பதற்கு அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற சமூக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை புதிய தலைமுறையுடன் இணைந்து தாங்கள் நடத்த இருப்பதாகவும் காந்தி அறக்கட்டளை சேர்ந்த பிரேம் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த நடைப்பயணத்தை துவங்கி வைப்பதற்காக கும்மிடிப்பூண்டி தாசில்தார் மற்றும் டிஎஸ்பி இங்கு இருக்கிறார்கள். இன்னும் சற்று நிமிடத்தில் அவர்கள் இந்த நடைப்பயணத்தை துவங்க இருக்கிறார்கள். 1930ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இதே தேதியில் தான் காந்தியடிகள் தண்டி யாத்திரை துவங்கினார் இந்திய அன்னையை காப்பதற்காக. அதே போன்று இயற்கை அன்னையை காப்பதற்காக இதே மார்ச் 12ஆம் தேதி புதிய தண்டி யாத்திரை என்னும் பெயரில் தாங்கள் இந்த நடைப்பயணத்தை துவங்க உள்ளதாகவும் விழா ஏற்பாட்டாளர்கள், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா, கௌதம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக கோவையில் இருக்கும் நமது செய்தியாளர் மார்ட்டினிடம் பேசலாம். மார்ட்டின், பசுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் என்னென்ன? இந்திய சரித்திரத்தில் மட்டுமல்ல, உலக நாடுகளின் சரித்திரத்தில்
தண்டி யாத்திரை என்ற பெயரில் காந்திஜி தொடங்கியது போன்று இந்த இயற்கையை காக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி தான் கோவையில் இருக்கக்கூடிய காமராஜர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்த பள்ளி மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 3 சிலிண்டர் அளவு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. சராசரியாக ஒரு சிலிண்டரின் விலை 700 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஒரு மனிதனுக்கு நாள் ஒன்றுக்கு 2100 ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜனை சுவாசம் செய்கிறான். இத்தனை மதிப்புடைய இந்த ஆக்சிஜன் காற்றை இலவசமாக மரங்கள் கொடுக்கின்றன. எனவே மனிதன் உயிர் வாழ தேவையான இந்த ஆக்சிஜன் காற்றை கொடுக்கக்கூடிய இந்த மரங்கள் அதை இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி தான் இந்த பேரணி நடத்தப்பட இருக்கிறது. இந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும், புதிதாக மரங்களை நட வேண்டும், வருங்கால சந்ததிகளுக்கு இயற்கையை விட்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளக்கும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். சரண்யா. சார்ல்ஸ், புதுக்கோட்டையில் நடைபெறும் புதிய தண்டி யாத்திரை விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் விவரங்களை பதிவு செய்யுங்க. நாம் இப்போ தற்பொழுது புதுக்கோட்டை பகுதியில் இருக்கோம். புதுக்கோட்டையில் காந்தி பூங்காவுக்கு முன்னதாக இருக்கோம். நாம் இப்போ தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் புதிய தலைமுறையும் காந்தி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பேரணியானது துவங்க இருக்கு. அந்த காட்சிகளை நம்ம இப்போ முதலில் பார்க்கலாம். சரண்யா, இப்போ அவர்கள் இந்த பேரணி துவக்க தயாராக இருக்காங்க. இந்த பேரணியில் முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மெய்யப்ப செட்டியார் அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். அவர் இந்த பேரணியை துவக்கி இருக்கிறார். அவருக்கு முதலில் மரியாதை செலுத்தப்படுகிறது. இதில் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் இந்த பேரணியில் கலந்து கொள்ள தயாராக இருக்காங்க. கலந்து கொண்டுள்ள ஒவ்வொரு விருந்தினரும் குறிப்பாக அவர்கள் அனைவருக்குமே கையில் மரக்கன்றுகளை கொடுத்து இந்த விழிப்புணர்வு பேரணி அவங்க துவக்குறாங்க. இந்த பேரணியானது இந்த புதுக்கோட்டையோட இந்த காந்தி பூங்காவிலிருந்து துவங்கி டவுன்கால் வரை நடைபெற இருக்கு. தொடர்ந்து இந்த பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளியை சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இப்போ தற்பொழுது பேரணி துவங்கி விட்டது. அந்த காட்சிகள் தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சரண்யா, இவர்களை பொறுத்தளவு ஏற்கனவே புதிய தலைமுறை பல்வேறு முக்கியமான சமூக விழிப்புணர்வுகளையும் பேரணிகளும் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் புதிய தலைமுறையும் காந்தி அறக்கட்டளையும் இணைந்து தற்பொழுது மாசற்ற பூமியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த பேரணி இப்போ தற்பொழுது துவக்கியிருக்காங்க. நீங்கள் கூட இந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் கையில் பதாதைகளை ஏந்தி கொண்டும் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் இதில் கலந்து கொள்வதற்கு சான்றிதழ்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் கையில் மரங்களை நட வேண்டும், மாசற்ற பூமியை உருவாக்க வேண்டும் என்ற அவர் முக்கியமான அந்த பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் அனைவருமே இப்ப தொடர்ந்து அந்த பேரணி துவக்கி இருக்காங்க. சரண்யா, தொடர்ந்து புதிய தண்டி யாத்திரை பேரணி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை திருவள்ளூரிலும் தொடங்கி இருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். திருவள்ளூரை பொறுத்தவரையில் நடைபயணமானது தற்போது துவங்கிவிட்டிருக்கிறது. அதன் முன்னோட்டமாக ஒவ்வொருவருக்கும் அந்த பள்ளிகளை சேர்ந்த தாளாளர்களுக்கு செடி கொடுக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தாசில்தார் மற்றும் டிஎஸ்பி சிவலிங்கம் உள்ளிட்டோர் இந்த பள்ளிகளை சார்பில் பங்கேற்றிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு செடிகளை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஆரம்ப கட்ட நிகழ்வானது தற்போது துவங்கி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இதே போன்று செடி கொடுக்கும் நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த பகுதியைச் சேர்ந்த தாசில்தார் பால்சாமி மற்றும் டிஎஸ்பி சிவலிங்கம் உள்ளிட்டோர் கொடி அசைத்து இந்த நிகழ்வை தற்போது துவங்க இருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது நேரடியாகவே பார்க்கலாம். தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த கும்மிடிப்பூண்டி வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் தற்போது கொடியை அசைத்து துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற இருக்கிறது. கொடியசை துவங்கி இந்த பகுதியை சேர்ந்த டிஎஸ்பி மற்றும் தாசில்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபயணத்தை துவங்க வைக்க இருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர், அதாவது 4க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் இந்த நடைபயணத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முன்னோட்டமாக கொடியசைக்கும் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த காந்தி அறக்கட்டளை மற்றும் புதிய தலைமுறை இணைந்து நடத்தும் இந்த நடைபயணமானது துவக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே காட்டுங்க. பசுமையை போற்றும் விதமாக புதிய தலைமுறை மற்றும் காந்தி அறக்கட்டளை இணைந்து நடத்தும்
புதிய தண்டி யாத்திரை விழிப்புணர்வு பேரணி தற்பொழுது திருவள்ளூரில் தொடங்கியுள்ளது. கொடியசைத்து அதை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள் மாணவர்கள் அணிவகுப்பாக இந்த பேரணியில் செல்லும் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டிருப்பதை நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். பசுமையை போற்றும் விதமாக காந்தி அறக்கட்டளை மற்றும் புதிய தலைமுறை இணைந்து நடத்தும் புதிய தண்டி யாத்திரை விழிப்புணர்வு பேரணி தற்பொழுது திருவள்ளூரில் தொடங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையிலும் தற்பொழுது தொடங்கியுள்ளது. இனி கோவையிலும் இந்த பேரணி தொடங்கவிருக்கிறது. இது குறித்து நாம் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் பல்வேறு மாணவர்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டிருப்பதையும் நாம் காட்சிகளில் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலும் பல தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இது குறித்த தகவல்களை கொடுத்த மார்டின், சார்ல்ஸ் மற்றும் கௌதம், உங்கள் அனைவருக்கும் நன்றி.